வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து கோல்டு சிட்டு போடுறதுக்கு முந்தி நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு 10 முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவாகவே வந்துட்டு நம்மள மாதிரி நடுத்தர வர்க்கத்தினர் பார்த்தீங்கன்னா, தங்க நகை சேவ் பண்ணுறது அப்படின்றது நம்மளுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான், ஒரு அவசர தேவைக்கு அப்படின்றது மாதிரி தான் நம்மளுடைய தங்க நகை சேமிப்பு அப்படின்றது வந்து இருக்கும். இப்போ எனக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, நான் கொண்டு போயிட்டு உடனே விற்கணும், இல்லை அடகு வைக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் நம்ம வந்து தங்கம்ன்றதை வந்து சேவ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்மளால் நினச்ச நேரத்தில் வந்து தங்கம்லாம் வாங்க முடியாது அப்படின்றப்போ கோல்டு சிட்டு அப்படின்றது தான் நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். அதாவது கோல்டு சிட்டு கட்டி தான் என்னால் தங்க நகை வாங்க முடியும் அப்படின்றதப்போ நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் அதுக்காக எடுத்து வைக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து கரெக்டான சிட்டு ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோமா அப்படின்றத பற்றி ரொம்பவே வந்து கவனிக்கணும். ஸோ அது மாதிரியான விஷயங்கள் என்னென்ன, இப்போ ஒரு கோல்டு சிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா நம்ம வந்து எதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து கவனிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுடைய பணத்துக்கு வந்து ரொம்ப நல்லது, அதே சமயம் நல்லாவே வந்துட்டு கோல்டு சேவ் பண்ண முடியும் அப்படின்றது மாதிரியான முக்கியமான விஷயங்கள் வந்து பார்க்கலாம். இந்த 10 விஷயமுமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிச்சுட்டு வந்து போடுவேன். ஸோ அதையே வந்து உங்களுக்குமே சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதோட இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஹைப் அப்படின்றதையுமே கொடுத்துருங்க. அது பண்ணுறது மூலமாக நிறைய பேருக்கு வந்து நம்ம வீடியோ வந்து சென்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக அதுவுமே கொடுத்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தங்க நகை சீட்டு வந்து போட போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்க நகைக்கடை தேர்ந்தெடுக்கிறது. எந்த நகைக்கடையில் வந்து நம்ம கோல்டு சீட்டு போட போகிறோம், அந்த நகைக்கடை வந்து நல்லா நமக்கு தெரிஞ்சதாக இருக்கா, ரொம்ப வருஷமாக அந்த இடத்துல இருக்கா, நிறைய பேர் வந்து அங்கே நகை எடுக்கிறது இல்லை சீட்டு கட்டுறது இந்த மாதிரிலாம் இருக்காங்களா, ஃபீட்பேக் சொல்லுவாங்கள்ல. இப்போ நம்ம அக்கம் பக்கத்துலையாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த கடையில் வந்து நான் நகை எடுத்தேன், ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்றது மாதிரியான ஃபீட்பேக் வந்து நிறைய கொடுக்குறாங்களா அப்படின்றதெல்லாம் கவனிச்சுட்டு ஒரு கடையை வந்து சூஸ் பண்ணுங்கள். எவ்வளோதான் அது வந்து பெரிய கடையாக இருந்தாலுமே அந்த பேருக்காக போயிட்டு நம்ம வந்து நகை சீட்டு போடுறோம் அப்படின்றத வந்து தவிர்த்துருங்க. அந்த நகை கடையை பற்றி பர்சனலாக உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கா, நிறைய பேர் வந்து நல்ல விதமாக சொல்கிறாங்களா அப்படின்றத வந்து பார்த்துட்டு நகை சீட்டு அப்படின்றத வந்து அந்த கடையை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், அந்த நீங்கள் வந்து எந்த கடையை வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கடையில் தங்கத்துடைய தரம் வந்து எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்றதையுமே வந்து பாருங்கள். ஒரு சிலர் வந்து சொல்லுவோம் இல்லையா, அந்த கடையில் வந்து நகை எடுத்தோம், கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணேன், கருத்து போச்சு, இல்லை கலர் வந்து மாறிடுச்சு, செம்பு நேரத்துக்கு ஆயிடுச்சு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்களா, இல்லை பர்சனலாகவே நீங்கள் அந்த நகைக்கடையில் வந்து நகை எடுத்து உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தங்கத்துடைய தரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அதே மாதிரி நம்ம அந்த கடையில் எடுக்கிற நகையாகவே இருந்தாலும் அந்த தங்கத்துடைய தரம் வந்து செக் பண்ணிவிட்டு வாங்குறது மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கா அப்படின்றதையுமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்துடைய தரம் வந்து அந்த கடையில் நல்லா இருக்கா அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சொந்தமாக வந்து அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் மனசுக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து ஒரு நகை கடையை வந்து தேர்ந்தெடுத்து நகை சீட்டு வந்து போடுங்க. அடுத்து நீங்கள் செலக்ட் பண்ண கடையில் வந்து நகை சீட்டு போடுறதுக்கு முந்தி அங்கே வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கா அப்படின்றதையுமே பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு 11 மாதமோ 15 மாதமோ 20 மாதமோ ஒரு நகை கடையில் போயிட்டு நம்மளுடைய கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய பணத்தை வந்து கட்டுறோம். அப்படி கட்டி முடிச்சுட்டு நம்ம போய் நகை எடுக்க போகிறப்போ நிறைய டிசைன்ஸே இல்லை, ரொம்ப ஓல்டு மாடலாக இருக்குது, இல்லை பர்டிகுலராக ஒரு சில டிசைன்ஸ் தான் காட்டுறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இப்போ ஒரு சில கடைகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, கோல்டு சிட்டு போடுறோன்னா அந்த சிட்டு ஸ்கீம்னு தெரிஞ்சுன்னா ஒரு குறிப்பிட்ட ட்ரே மட்டும்தான் காட்டுவாங்க, இதில் உள்ள நகை மட்டும்தான் அப்படின்றது மாதிரி வந்து காட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிற கடைகளை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஒன்றும் அந்த பணத்தை வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணலை. நம்மளுடைய பணம், நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைச்ச பணம், அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்க போகிறோம் அப்படின்றப்போ நமக்கு பிடிச்சதை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணுமே ஒழிய, அவங்க வந்து இதை காட்டி இதில் உள்ளதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்க கடையை வந்து தவிர்த்துருங்க. அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுமே வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் கொண்டு போயிட்டு பணம் கட்டி வாங்குறோம். அப்படின்றப்போ ஒரு குறிப்பிட்ட நகை தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எந்தவித ரூல்ஸும் கிடையாது. ஸோ நம்ம தான் அதை வந்து செலக்ட் பண்ணணும். நமக்கு பிடிச்சது நம்ம தான் பார்த்து எடுக்கணும். அப்படின்றப்போ
இது வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எந்த கடையில் வந்து அப்படி குறிப்பிட்ட நகை தான் எடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று நம்ம நிறைய பார்த்து எடுக்கிறதுக்கான டிசைன்ஸ் வந்து அந்த கடையில் பொதுவாகவே இருக்கா அப்படின்றதையுமே பார்த்துக்கோங்க. ரொம்ப டிசைன்ஸ் கம்மியாக இருந்தாலுமே அது வந்து நமக்கு ரொம்ப மன வருத்தத்தை தான் கொடுக்கும். இவ்வளோ ஆசையாக நகை சீட்டு வந்து கட்டினோம், இப்போ வந்து இவ்வளோ கம்மியான டிசைன்ஸ் தான் இருக்குது, இதில் வந்து நம்ம வேண்டா வெறுப்பாக ஒரு டிசைனை வந்து எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அதனால் அந்த கடையில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கா அப்படின்றதையுமே வந்து பார்த்துக்கோங்க. இது 3மே வந்து நீங்கள் நகைக்கடைக்கு வந்து ஒரு நகைக்கடையை தேர்ந்தெடுத்து நகை சீட்டு போடுறதுக்கு முன்னாடி இது 3மே வந்து கன்ஃபார்மாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு கட்டி முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு இது 3ல் எது செட் ஆகலைனாலும் நமக்கு வந்து ரொம்ப அது வந்து அப்செட் ஆகிடும் மனசுக்கு. தேவையில்லாத பிரச்சனையும் வீட்டில் உண்டு பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த நகை கடையில் வந்து போடலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த விஷயமா எவ்வளோ அமௌண்ட்டு மந்த்லி கட்ட போகிறீங்க அப்படின்றத வந்து டிசைட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு மாதம் வந்து நீங்கள் ஒரு ஆர்வத்தில் கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5000 நான் கட்டுறேன் அப்படின்றது மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் உங்களால் அது வந்து ரெகுலராக நம்மளால் கட்ட முடியலை அப்படின்றப்போ அதுக்கான அந்த சிட்டு ஸ்கீமுக்கான பெனிஃபிட் வந்து கிடைக்காம போயிடும். ஸோ நம்மளால் வந்துட்டு இது கட்ட முடியுமா, ரெகுலராக மந்த்லி இந்த அமௌண்ட் வந்து கட்ட முடியுமான்ட்டு பார்த்துட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு ஊர்களில் வந்து இப்போ நான் திருச்சியில் இருக்கேன் அப்படின்னா திருச்சியில் உள்ள நகைக்கடைகள் வந்து எனக்கு தெரியும். நான் வந்து ஒரு நம்பிக்கையாக போடலாம். ஏதாவது நாளை பின்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலும் நான் கிளம்பி டக்குன்னு நேரில் போய் பார்க்குறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே வந்துட்டு நான் மதுரையிலையோ கோயம்புத்தூர்லேயோ சென்னையிலையோ போடுறேன் அப்படின்றப்போ அங்கே உள்ள சூழ்நிலை என்னன்றது எனக்கு தெரியாது. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்றதுக்காக ஆன்லைன்லேயோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நான் வந்து சீட்டு கட்ட ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்றப்போ அங்கே வந்து ஏதாவது நாளைக்கு பின்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளால் என்ன பண்ணுறது அப்படின்றது நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ சொன்னவங்க மேலே நமக்கு கோவம் வரும் இல்லையா? அதை வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம ஊரில் நமக்கு பக்கத்தில் நம்ம கண் எதிர்க்க எந்த கடை இருக்கோ அதை வந்து எது நல்லது அப்படின்னு செலக்ட் பண்ணி போடுறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ யூடியூபர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க நகைக்கடையை விட்டுட்டு வேறு எங்கேயோ போடுறோம் அப்படின்றதுமே வந்து ரிஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி தான். ஸோ உங்களுக்கு வந்து நியர்பை என்ன இருக்குது அப்படின்றதையுமே பார்த்துட்டு போடுங்க. இது வந்து நான் இதில் மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். கண்டிப்பாக அதையுமே பார்த்துக்கோங்க. இப்போ சிட்டு ஸ்கீமில் உள்ள அந்த விஷயங்கள் வந்து எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு கடையில் போயிட்டு நீங்கள் சிட்டு ஸ்கீமோடைய டீட்டெயில் வந்து கேட்குறீங்க அப்படின்றப்போ அங்கே வந்து நிறைய சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பணம் கட்டலாம் அப்படின்றது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய கொடுப்பாங்க. அதில் வேஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எந்த கடையில் 100% ஃப்ரீ அப்படின்றத வந்து அதாவது நீங்கள் ஒரு சீட்டு போட்டு கட்டி நகை எடுக்கிறீங்கன்னா அந்த நகைக்கு வந்து 100% வேஸ்டேஜ் இல்லை, ஜிஎஸ்டி இல்லை அப்படின்ட்டு ஏதாவது ஸ்கீம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு இதை விட ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரு நகை போய் இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு சாதாரண ஒரு டிசைன் பார்த்து எடுக்கிறதுனா கூட மினிமமே பார்த்தீங்கன்னா ஒரு 12% 15% அப்படியெல்லாம் வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. அதனால 100% வந்து வேஸ்டேஜ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்றது மாதிரி ஏதாவது சிட்டு ஸ்கீம் இருக்கான்னு பார்த்து அது மாதிரி உங்களுக்கு வந்து கிடைச்சிது அப்படின்னா கண்ணை மூடிட்டு அதில் வந்து போடலாம். ஏன்னா நமக்கு வந்து அது ரொம்பவே பெனிஃபிட். நம்ம வந்து மந்த்லி கட்டுறோம், கட்டிட்டு ஒரு நகை வந்து எடுக்க போகிறோம் அப்படின்றப்போ 100% அதுக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாதுன்றது நம்மளுடைய பணத்தை வந்து நிறைய மிச்சப்படுத்த முடியும். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கான்னு பார்த்து போடுங்க. இப்போ நான் கட்டுறது பார்த்தீங்கன்னா என்னுடைய சிட்டு ஸ்கீம் ஃபுல்லாகவே 100% வந்து வேஸ்டேஜ் கிடையாது, ஜிஎஸ்டியும் கிடையாது. ஸோ இது மாதிரி தான் நான் வந்து செலக்ட் பண்ணி போட்டுட்ருக்கிறேன். ரெகுலராகவே இது வந்து கட்டிகிட்ருக்கேன். நான் என்ன கிராமுக்கு சேர்த்துருக்கேனோ அந்த கிராமுக்கு உண்டான நகையை வந்து நான் எந்த வித எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் இல்லாமல் எடுத்துக்க முடியும். இதுவே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 4 கிராம் நான் வந்து என்னுடைய சிட்டு ஸ்கீமில் சேவ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு நகை செலக்ட் பண்ணுறப்போ 5 கிராமுக்கு செலக்ட் பண்ணுறேன்னா அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த 1 கிராம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும்தான் வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் போடுவாங்க. ஸோ இது வந்து எனக்கு நிறையவே பெனிஃபிட்டாக இருந்துச்சு. நான் எடுத்துருக்கக்கூடிய நிறைய நகைகளில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் எடுத்திருப்பேன். அப்போ எனக்கு வந்து எந்த அளவுக்கு அது வந்துட்டு லாபத்தை கொடுக்குது அப்படின்றது எனக்கு கண்கூட தெரியவும் நான் வந்து இந்த சிட்டு ஸ்கீம் மட்டும்தான் செலக்ட் பண்ணி போடுவேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அது மாதிரி வந்து போடுங்க. ரொம்பவே நல்ல ஒரு சிட்டு ஸ்கீமாக இது இருக்கும். இது பற்றின டீட்டெயில் வந்து எந்த கடையில் வந்துட்டு 100% விஏ ஃப்ரீ அதுக்கடுத்து அதாவது வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி இல்லாமல் வாங்கலாம் அப்படின்றது மாதிரியான சிட்டு ஸ்கீம் டீட்டெயில் வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன்.
நம்ம சேனலுக்கு போயிட்டு சிட்டு ஸ்கீம் பிளேலிஸ்ட்டுன்ட்டு கொடுத்துருக்கேன். அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து நம்ம மந்த்லி கட்டக்கூடிய பணம் இருக்குது பார்த்தீங்களா, சிட்டு ஸ்கீமுக்கு. அதில் வந்து தங்கமாக வரவு வைக்கிறது. இன்னைக்கு போயிட்டு நான் ஒரு அமௌண்ட் கட்டுறேன் அப்படின்னா, இன்னைக்கு தங்கத்தோடைய விலை என்னவோ அதுக்கு ஏற்றது மாதிரியான அந்த நான் கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு தங்கமாக வரவு வச்சு கொடுப்பாங்க. இல்லை பணமாக கட்டுறது. நீங்கள் வந்து ஃபைனலாக 2 ஆப்ஷன் வந்து கொடுக்குற கடையெல்லாம் இருக்குது. நீங்கள் ஒன்று ஒரு சைடு வந்து நமக்கு பணமாக வரவு வச்சு கொடுத்துருப்பாங்க, ஒரு சைடு வந்து தங்கமாக வரவு வச்சு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதில் ஃபைனலாக நீங்கள் எதை டிசைட் பண்ணி போடுறீங்களோ, அதாவது எடுத்துக்கிறீங்களோ உங்களுக்கு ஓகே அப்படின்றது மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இது மாதிரி 2 ஆப்ஷனுமே கொடுக்குற நகைக்கடை அப்படின்றதுமே வந்து நல்ல ஒரு செலெக்ஷனாக இருக்கும் நமக்கு. ஏன்னா 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க, நமக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. என்னையை பொறுத்த அளவு கேட்டிங்கன்னா தங்கத்தில் வரவு வைக்கக்கூடிய சிட்டு ஸ்கீம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா என்றைக்கெல்லாம் வந்துட்டு தங்கத்தோடைய விலை குறையுதோ அன்னைக்கெல்லாம் போயிட்டு நம்ம பணம் கட்டுறோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து நிறைய தங்கம் சேர்றதுக்கான ஒரு ஆப்ஷனாக அது வந்து இருக்கும். ஸோ இது பற்றின டீட்டெயிலுமே நான் வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ட்ரா ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதோட நம்ம சேனல் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். இதில் சேவிங்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றப்போ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி 100% வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீன்றது மாதிரி இல்லாமல் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய நகைக்கு 15% வரைக்கும் வேஸ்டேஜ் கிடையாது அப்படின்றது மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலுமே இதுவுமே நமக்கு வந்து பெனிஃபிட் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு நகை நீங்கள் போய் எடுக்க போகிறீங்க அப்படின்றப்போ அது வந்து ஒரு 20% அப்படின்னு வச்சுப்போம். இப்போ 15% வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடையாதுன்னா இந்த 20%ல் நமக்கு வந்து பேலன்ஸ் 5%க்கு மட்டும்தான் வேஸ்டேஜ் போடுவாங்க. அப்போ அந்த ஒரு 5%க்கு மட்டும் நம்ம வந்து கட்டுறது மாதிரி நகை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த 15% அப்படின்றப்போ இந்த 15%க்கு உள்ளார இருக்கக்கூடிய நகைகள், வேஸ்டேஜ் இருக்கக்கூடிய நகைகள் கூட சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்தவித வேஸ்டேஜும் இல்லாமல் எடுக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் நிறைய கடைகளில் வந்து இருக்குது. 15% வரைக்கும் வேஸ்டேஜ் கிடையாது அப்படின்றது மாதிரி. ஸோ அது மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றப்போ, அதாவது இந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு ஆப்ஷனாக இருக்குது அப்படின்றது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த நகைக்கடையை வந்து செகண்ட் ஆப்ஷனாக நீங்கள் வச்சுக்கிட்டு அந்த சிட்டு ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணலாம். ஏன்னா ஒரு சில ஊர்களில் இந்த மாதிரி ஃபுல்லாகவே கிடையாதுன்னு சொல்கிறது மாதிரியான ஸ்கீம் இருக்காது. ஸோ அதுக்காக வந்து சொல்கிறேன். 15% இல்லை 12% அப்படியெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி இருக்குது அப்படின்னா அதுவுமே பெனிஃபிட் தான். அந்த மாதிரி பார்த்து கூட நீங்கள் உங்களுக்கு நியர்பை ஷாப்பில் வந்து சிட்டு ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய சிட்டு ஸ்கீமுக்கு வந்து ஏதாவது கிஃப்ட் அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஏதாவது பெனிஃபிட் வேணும் இல்லையா. நம்ம வந்து இத்தனை மந்த் கட்டுறோம், ஒரு 12 மாதம் இல்லை 15 மாதம் அப்படியெல்லாம் கட்டுறோம், வெயிட் பண்ணி நம்ம நகை எடுக்க போகிறோம் அப்படின்றப்போ அதுக்கு ஒரு கிஃப்ட் அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் ஏதாவது இருக்கா அப்படின்றது மாதிரியும் பார்த்து போடுங்க. ஒரு சில கடைகளில் நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு இப்போ ஒரு 5000 கட்டுறோம் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு பாதி அமௌண்ட் 2500 ரூபா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக கொடுப்பாங்க, அதாவது கிஃப்ட் அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி ஏதாவது இருந்தாலுமே நமக்கு வந்து பெனிஃபிட் தான். ஸோ அதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து முக்கியமாக கஸ்டமர் சர்வீஸ். நம்ம எந்த அளவுக்கு நமக்கு வந்து அவங்க ஆஃபர் கொடுத்தாலும் கஸ்டமர் சர்வீஸில் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. ஒரு சில கடைகளில் பார்த்தோன்னா கஸ்டமர்ஸை வந்து நல்லபடியாக ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்கள வந்து ரொம்ப சிடுன்னு பேசாமல் அந்த மாதிரிலாம் வந்து கேட்குற டிசைன்ஸ் வந்து எடுத்து காட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதுவே வந்து நிறைய பிரபலமான கடைகள்லாம் வந்துட்டு ரொம்ப அந்த கஸ்டமர்ஸை வந்து ரொம்ப இதாக வந்து ட்ரீட் பண்ணுற கடையெல்லாம் இருக்குது. நான் வந்து நேரில் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து அப்படி நடந்திருக்கா அப்படின்னா, எனக்கு வந்து நடந்துச்சுன்னா நான் வந்து சும்மா விட மாட்டேன், டக்குன்னு கேட்டுருவேன். ஸோ எனக்கு வந்து அது மாதிரி நடந்தது கிடையாது. கொஞ்சம் அவங்க வந்து முகம் மாதிரி பேசினா கூட என்னால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து பணம் கொடுத்து எடுக்கிறோம், நம்ம ஒன்றும் அவங்களுக்கு அடிமை கிடையாது அப்படின்றதுனால
டக்குன்னு அங்கே உள்ள மேனேஜரை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன். இல்லை ஏதாவது ஒன்று அவங்கள்ட்டயே வந்து சொல்லிவிடுவேன், ஏன் இவ்வளோ சிடு சிடுன்னு பேசுகிறீங்கன்றது மாதிரி. ஸோ அது மாதிரிலாம் கேட்குறதுக்கான ரைட்ஸ் நமக்கு இருக்குது. நீங்கள் போயிட்டு ஒரு நகை கடையில் வந்து சிட்டு போட்டு எடுக்கிறீங்க, இல்லை ஒரு அமௌண்ட்டு கொடுத்து எடுக்கிறீங்க, இப்படி வேணால் இருக்கலாம். இல்லை ஒரு 1/2 கிராம் எடுக்கிறோம், 1 கிராம் எடுக்கிறோம், எது வேணால் இருக்கட்டும், நம்ம அவங்களுக்கு கஸ்டமர். ஸோ அவங்க வந்து நம்மக்கிட்ட நல்ல விதமாக நம்மளை வந்து ட்ரீட் பண்ணணும். அதுக்காக தாங்கணும் அப்படின்னு சொல்லலை, மரியாதையாக நடத்தினா போதும். ஆனால் ஒரு சில கடைகளில், பெரிய பெரிய நகை கடைகளில் வந்து ரொம்ப இதாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றது மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தைரியமாக கேள்வி கேளுங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்றது மாதிரி. ஏன்னா நம்மளுடைய அமௌண்ட்டை கொடுத்து தான் நம்ம ஒன்று திருடி கொண்டுட்டு போயிட்டு வாங்குறதோ, இல்லை அவங்களுக்கு வந்து அடிமையாக இருந்து வாங்குறதோ அதெல்லாம் கிடையாது. நம்ம பணம், அது ₹1 இருக்கட்டும், 1,00,000 இருக்கட்டும், எவ்வளவா இருந்தாலும் அந்த பணத்துக்கு நம்ம தான் வந்துட்டு கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வாங்குறோம். ஸோ அவங்க வந்து அதுக்கான மரியாதை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். உங்களை வந்து ஒரு விதமாக ட்ரீட் பண்ணுறாங்க, கஸ்டமர் சர்வீஸ் வந்து சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அங்கே உள்ள மேனேஜரை கூப்பிட்டு, இல்லை ஓனர் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டையும் இது மாதிரி பேசுகிறாங்க அப்படின்றது மாதிரி சொல்லுங்கள். ஒரு சில கடைகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து ரொம்ப ஒர்க் ப்ரெஷர்னாலையுமே சிடு சிடுன்னு விழுவாங்க. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்கன்றதை பார்த்துட்டு. ஏன்னா அவங்களும் பாவம் இல்லையா? ஸோ அதெல்லாமே வந்து ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு கடையில் போய் காலையிலேயே வாங்க போகிறோம் அப்படின்னா, காலையிலேயே வந்து எரிஞ்சு விழறாங்கன்னா அவங்க வந்து வேணுக்குன்னு பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி இல்லாமல் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது மாதிரி தான். ஸோ கண்டிப்பாக நமக்கு அதை எதிர்த்து கேட்கக்கூடிய உரிமை இருக்குது. அதெல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஏதாவது நகை கடைகளில் கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, இல்லை ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு சொல்லணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கடுத்து ஃபோன் ஆப்பில் வந்து சர்வீஸ் பண்ணுறது. அதாவது ஃபோன் ஆப்பில் வந்து நம்ம சிட்டு கட்டுவோம் இல்லையா? இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்றைக்கி திடீர்னு வந்து அமௌண்ட் வந்து நகையோடைய அமௌண்ட்டு குறையுது அப்படின்னா, டக்குன்னு நம்ம கிளம்பி போயிட்டு கட்டிகிட்டு இருக்க முடியாது. அந்த கடைக்கு ஃபோன் ஆப் இருக்கா, சிட்டு கட்டுறதுக்கெல்லாம் வந்து ஆப் இருக்கா அப்படின்றது மாதிரியும் பார்த்துக்கோங்க. திடீர்னு வந்து கோல்டோடைய அமௌண்ட் வந்து குறையுது அப்படின்றப்போ, நம்ம அன்னைக்கு வந்து சிட்டு கட்டுறோன்னா நமக்கு வந்து நிறையவே லாபம் இருக்கும், நிறைய எக்ஸ்ட்ரா தங்கம் சேரும். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபோன் ஆப் மூலமாக சர்வீஸ் இருக்கா அப்படின்றது எல்லாமே பார்த்துக்கோங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து கட்டிக்கலாம். குறைஞ்ச விலையில் கட்டுறப்போ நமக்கு நிறையவே லாபம் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா தங்கம் சேர்றதுக்கான வழி இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு சொல்கிறேன். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டு சிட்டு போட போகிறோம் அப்படின்றப்போ, இப்போ நான் சொல்லியிருக்க இந்த 10 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நம்மளுடைய பணத்தை கொண்டுட்டு போயிட்டு ஒரு கடையில் கட்டி நம்ம வந்து நகை வாங்க போகிறோம் அப்படின்றப்போ, கண்டிப்பாக அந்த ஒரு 10 விஷயத்தையுமே வந்து கவனித்து நம்ம வந்து வாங்குறது அப்படின்றது, ஒரு சிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஒரு நகை சீட்டு கட்டுறோம் அப்படின்றப்போ நமக்கு நிறையவே பெனிஃபிட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.